வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், குலதெய்வத்தினுடைய அருள், அனுக்கிரகம், ஆசீர்வாதம் அனைத்தும் உங்கள் குடும்பத்திற்கு உள்ளது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் குலதெய்வத்தை நினைத்து வீட்டிலே வழிபாடு செய்யுங்கள். நேரம் கிடைக்கும்போது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். ஆனால் குலதெய்வ அருள் என்பது உங்களுக்கு தீர்க்கமாக இருக்கிறது என நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கு இருக்கிறார் என்று பாருங்கள். அந்த குரு பகவானுக்கு 6, 8, 12 வீடுகளில் கேது பகவான் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு குலதெய்வ அனுக்கிரகம் என்பது இருக்கிறது என்று பொருள். அதேபோல் கேது எங்கு இருக்கிறார் என்று பாருங்கள். கேதுவுக்கு 6, 8, 12 குரு பகவான் மறையாமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் குலதெய்வ அருள் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது என நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அமாவாசை அன்றும் பௌர்ணமி அன்றும் வீட்டிலே சூடன் பத்திகள் ஏற்றி வணங்கி வர குடும்பம் சிறந்த முறையில் முன்னேற்றம் அடையும். அதனால் இப்படி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.